நானும் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்பா. என்ன நீ சொல்லுங்க. இல்ல, உங்க அண்ணன் ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல இவ்ளோ அவசரமா சௌமியாவுக்கு கல்யாணம் பண்ணணுமா? அவர் இல்லாம இவ்ளோ பெரிய விசேஷம் நம்ம வீட்ல நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த வருத்தம் எனக்கு இருக்குது அண்ணி. ஆனா சௌமியா ஜாதகத்துல இந்த சனி பயிற்சி முடியறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணுமா? இல்லனா ரொம்ப லேட் மேரேஜ் ஆயிருன்னு சொல்லிட்டாரு. அந்த பயத்துல தான் இவ்வளவு அவசரமா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல அண்ணன் இல்லாம நான் எப்படி அண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன்? அண்ணி, இந்த விஷயத்த அண்ணங்கிட்ட போன்ல சொல்லிட்டேன். ஜாதகத்துல அப்படி இருக்குதுன்னா எதுக்கும் யோசிக்காத, நான் வரணுங்கிறதெல்லாம் இல்ல. நான் வர்றதுக்காகலாம் வெயிட் பண்ணி கல்யாணத்தை தள்ளி போடாம சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அண்ணி. அவர் சொல்லிட்டாருன்னா அப்போ சரி தம்பி. அடுத்த வாரமே நாம நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? சரிங்க அண்ணி. சரி. ஏய், நீ சாப்பிட வருவன்னு நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரூமை விட்டு வெளியில வராம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. சரி, வா சாப்பிடலாம். ஆமா, இப்ப சாப்பிடலங்கிறத ஒரு குறைச்சல். எனக்கு சாப்பாடுல எதுவும் வேண்டாம். நீ எதுக்கு சாப்பிட வரமாட்டேங்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருந்தா நீ நினைச்சது நடந்துருன்னு மட்டும் நினைக்காத. உங்க அப்பாவை பத்தி உனக்கு முழுசா இன்னும் தெரியல. அவரு சாதாரண விஷயத்திலேயே புடிச்ச முயலுக்கு 3 கால்ல நிக்கிறவரு. உங்க பெரியப்பா மாதிரி உங்க அப்பா கிடையாது. தப்பா இருந்தாலும் அவர் நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைப்பாரு. நான் அவரை எவ்வளவோ மாத்த முயற்சி பண்ணேன். கடைசியில நான் தாண்டி தோத்து போனேன். இப்ப வேற வழியே இல்லாம அவருக்கு ஏத்த மாதிரி நான் மாறிக்கிட்டேன். அவர் அழ சொன்னா நான் அழுவேன், அவர் சிரிக்க சொன்னா நான் சிரிப்பேன். நீ இப்படி சாப்பிடாம அடம் பிடிக்கிறேன்னு தெரிஞ்சா கூட நீ சாப்பிடாம செத்தாலும் பரவாயில்லன்னு அவர் நினைப்பாரே தவிர நீ நினைச்சத அவர் நடக்க விட மாட்டாரு. அதனால நீ வயித்த காயப்படாம வந்து சாப்பிடுமா.
அப்பாவை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கதிர் சத்யா அன்னைக்கிட்ட சொல்லலனா என்ன? நான் கதிரை லவ் பண்ற விஷயத்த சத்யா அன்னைக்கிட்ட சொல்றேன். சௌமியா, வா வா வா. ம். வா உட்கார், உட்காரு. ஆ. அப்புறம் மாப்பிள்ளை எப்படி உனக்கு பிடிச்சிக்குதா? உனக்கு ஏத்த மாப்பிள்ளை, உனக்கு ஏத்த குடும்பம். ம். ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கிறா? படிக்க முடியாதுன்னு தானே நீ பயந்த? இப்பதான் அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க சத்யா அண்ணி. ஏன் வேணா? மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் சௌமியா? இப்படி மாப்பிள்ளை கிடைக்கலாம் கஷ்டம் தெரியுமா? பக்கா ஜென்டில்மேனா வேற இருக்காரு. அதுக்கு இல்லைண்ணா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் என்ன? நீங்க 2 பேரும் ஏதாச்சும் சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ப்ளீஸ். கல்யாணத்தை நிறுத்தணுமா? என்னங்க? புரியுது சௌமியா. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நானும் சத்யாவும் கல்யாண விஷயத்துல தலையிடவே முடியாது. அதுவும் இல்லாம அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ள தானே பார்த்திருக்காரு. இதோ பாருமா, அப்பா உனக்கு நல்லதுதான் செய்வார்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. திடீர்னு கல்யாணம்னதும் உனக்கு நர்வஸா இருக்கும். அதான் இப்ப உன் பிரச்சனை. இதோ பார், கல்யாண வேலைலாம் ஆரம்பிச்சதும் நீயே நார்மல் ஆயிடுவ. நல்ல லைஃப் அமைய போகுதுன்னு நினைச்சு சந்தோஷமா இரு சௌமியா. தேவையில்லாம எதாவது யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. அது ஒண்ணும் இல்ல, திடீர்னு கல்யாணம்னு சொன்னதும் பயந்துட்டா போல இருக்கு. பிரபு, இந்த ஃபைல் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டே அந்த கம்பெனிக்கு எஸ்என்எஸ் இது. அது ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. ஓ ஓகே சார், 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஆமாம் சார். ஓகே. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். சார் சார், உங்களை பார்க்க மும்பை மல்டிநேஷனல் கம்பெனில இருந்து மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க. மும்பை மல்டிநேஷனல் கம்பெனி மேனேஜர்ஸா? சார், நான் உங்களை வெயிட் பண்ண சொல்லட்டுமா சார்? இல்ல உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். இந்த டீல் எப்படியோ ஓகே ஆயிடும். சார், உங்களை எம்டி உள்ள கூப்பிட்டா சார். அண்ணா, என்னண்ணா இன்ஃபார்ம் பண்ணாம சடனா வந்திருக்காங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஹலோ சார்,
வாங்க வெல்கம். ஹாய் சார். உட்காருங்க. ஹாய். ஹாய். ஹாய் சார். ஹலோ சார். ஹாய். ஹாய் சார். அண்ட் இஸ் மை பிரதர். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ. ப்ளீஸ் ஹேவ் எ சீட். இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. திடீர்னு விசிட் பண்ணியிருக்கீங்க. நாங்க வந்ததே உங்களுக்கு சர்ப்ரைஸ்னா நாங்க சொல்ல போற விஷயம் இன்னும் சர்ப்ரைஸா இருக்கும். சர்ப்ரைஸா? செங்கல்பட்டு கெமிக்கல் ஃபேக்டரி ப்ராஜெக்ட் உங்க கம்பெனி பண்ற மாதிரி தானே இருந்துச்சு? ஆமாம் சார். குட் மிஸ்டர் பிரபு, வெரி குட். எல்லா பிசினஸும் லாபத்தை எதிர்பார்த்து தான் பிசினஸ் பண்ணுவாங்க. அதான் சமீப காலமா ரியல் எஸ்டேட் ரொம்ப டவுனா போயிடுச்சு. நீங்க செங்கல்பட்டு ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணதுனால பப்ளிக்கு உங்க மேல நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. சார், பிரைவேட் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கோட நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது உங்க கம்பெனிக்கு இருக்கு. தேங்க்யூ சார். அதனால நாங்க உங்க கம்பெனி பேர்ல 3000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறோம். 3,000 crores. தேங்க்ஸ் சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி எங்க கம்பெனி நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நாங்க இப்போ டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி சார். பிரபு சார், இந்த ப்ராஜெக்ட் உங்க நேர்மைக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் தேங்க்யூ. லக். ஓகே. வாங்க சார். கலக்கடா தம்பி, கையை கொடு முதல்ல. கலக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு தெரியும்டா தம்பி உன் டேலண்ட்டை பத்தி. 3000 கோடி ரூபானா என்ன சும்மாவா? அண்ணா, இதுல ஏன் டேலண்ட் எதுவுமே இல்லைண்ணே. இது எல்லாமே சத்யனால தான். முதல்ல அவங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். போகும்போது வெறுங்கையோட போவாத, ஸ்வீட் வாங்கிட்டு போ. ம், ஓகேண்ணே. பாய். வா. வரேன். ரவுடி பேபி இங்க இருக்காங்க. ம். எஸ். ம். ஐயோ, என்ன அவள் பேபி? கண்ணை மூடுங்க. ம். ம். என்ன இதெல்லாம்? நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேங்க. என்ன விஷயம்னு சொன்னா நானும் ஹாப்பி ஆவன்ல. ஆமால, கரெக்ட். ஆக்சுவலி என்னோட சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான். நானா? ம். நல்லது பண்ணா நல்லது நடக்கும் சொன்னீங்கல்ல, நான் அப்ப அது பெருசாவே எடுத்துக்கலங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே நல்லது நடந்துச்சு. அதுவும் நம்ப முடியாத அளவுக்குங்க. வேற லெவல்ல. என்ன புரியலையா? நம்ம கம்பெனிக்கு 3000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காங்க. இப்ப திரும்பவும் நம்ம கம்பெனி தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஐயோ, சூப்பர் அவள் பேபி. ம், எல்லாம் உங்களால தான். நான் என்ன பண்ண? நீங்க தானே அந்த கெமிக்கல் ஃபேக்டரி வேணாம்னு சொன்னீங்க. உங்களால தான் பப்ளிக் கிட்ட நம்ம கம்பெனி மேல நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய இன்வெஸ்டர் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் உங்களால தாங்க நடந்தது.
ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. எஸ். என்ன அவள் பேபி தேங்க்ஸ்லாம் சொல்லுற? ஆமால, இது வெறும் தேங்க்ஸோட நிறுத்தக்கூடாது. ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணணும். உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யணுமே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு காலையில நீங்க ரெடியா இருங்க. நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கேளுங்க. எல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஓகே? ஏங்க உங்களுக்கு போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா? ஐயோ அவள் பேபி இதுவே ரொம்ப அதிகமா இருக்குது. இனிமே 1 வருஷத்துக்கு நான் ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டேன். அவ்வளோ வாங்கி குத்துக்கிற நீ. ஷுவர்? கான்ஃபிடென்ட்? அப்போ ஓகே. வச்சிருங்க. போலாமா? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஃபுல்லா செலிப்ரேஷன் மூட். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் போறோம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்றீங்க. நம்ம 2 பேரும் சாப்பிடுறோம். ஓகே?